ஆண்டவருடைய சமூகத்துல நான் என்ன பேச தெரியல. நானு ஏன்னா நேற்று எல்லாம் எனக்கு டைமே கிடைக்கல. எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, அப்புறமா வந்து வேலை சில ஊழியர்கள்லாம் இருந்ததுனால, ஆனாலும் நான் நைட்டு வந்து 10 மணி ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நான் ஜெபிச்சு கொஞ்ச நேரம் ஒரு வசனத்தை எடுத்து நான் வந்து தியானிச்சுட்டு நான் ஒரு வசனத்தை நான் ஒரு மெசேஜ் வந்து சின்னதா நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் காலையில எனக்கு வந்து அந்த வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் டாபிக்கை வந்து சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதான காலம் கடைசி காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி நம்ம ஆண்டவருக்கு வந்து சாட்சியாக நாம் நிற்க வேண்டும் என்பதை குறித்து அவர் நம்மோடு கூட பேசுகிறதிலே அவர் ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசானவன் அதிவேகமாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில பேர் நினைக்கிறாங்க நம்ம கர்த்தருக்குள்ள வந்துட்டா நமக்கு எப்பொழுதும் வந்து சந்தோஷமே இருக்கும், நமக்கு எப்பொழுதும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், கலகல சிரிச்சுட்டே இருக்கலாம், நமக்கு வந்து கண்ணீரே இருக்காது, துக்கமே இருக்காது, நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் வாழுகிறதான பிள்ளைகளுக்கு சந்தோஷமும் இருக்கு, சில நேரங்கள்ல சஞ்சலங்களும் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வாழுகிறதான உலகம் அப்படிப்பட்டதான உலகம். பிசாசு இருக்கிறவங்க நமக்கு என்ன இருக்கும்? சோதனைகள், பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவனை தள்ளுகிறதற்கு, அவனை அதமாக்கி போடுகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கிறது. அதுவரையிலும் அவன் என்ன செய்யறானா, அவனால முடிந்த சில காரியங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். அதுவும் அதிகமா வந்து கிறிஸ்தவர்களுக்கு தான், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தான், தேவனுக்காக சாட்சியா வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட வாழுகிறதான பிள்ளைகளுக்கு தான் அதிகமான துன்பங்கள் அவன் கொண்டு வருவான். ஹல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்ம எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நம்ம இப்போ இருக்கிறதான காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ஞானோக்தி 29ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯ. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ಆಮೆನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ ಯಾರಾದರೂ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿ 29ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯ. Proverbs chapter 29 verse 18. ದೇವ ದರ್ಶನ ಇಲ್ಲದೆ ಜನರು ಅಂಕೆ ಮೀರುವರು. ದೇವ ದರ್ಶನ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಲ್ವಾ ಜನರು ಏನಾಗ್ತಾರಂತೆ? ಅಂಕೆ ಮೀರುವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ಬಾಳುವಂತ ಕಾಲ ಇದು ಕಠಿಣವಾದಂತ ಒಂದು ಕಾಲ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೇಗನೆ ಬರಲೇ ಇರುವಂತ ಒಂದು ಕಾಲ, ಸಮೀಪವಾಗಿರುವಂತ ಒಂದು ಕಾಲವಾಗಿದೆ ನಾವು ಜೀವಿಸುವಂತ ಈ ಒಂದು ಕಾಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯ ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ದೇವ ದರ್ಶನವಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತಾರಂತೆ? ಅಂಕೆ ಮೀರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். பிரியமானவர்களே, தேவனை அறிந்து தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழ வேண்டும் என்று இன்னைக்கு தேவனை ஆராதிக்க முடியாம வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்க வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಬಾಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬಯಸುವಂತ ನಿಮಗೂ ನಮಗೂ, ದೇವರನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿರುವಂತ ನಿಮಗೂ ನಮಗೂ ಒಂದು ಏನಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ಗುರಿ ಇರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನ ದೇವರು ಏನಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡರು, ನನ್ನನ್ನು ಕುರಿತು ದೇವರ ಯೋಜನೆ ಏನಿದೆ, என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன இருக்கிறது, நான் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அவர் விரும்புகிறதை நான் செய்து கொண்டிருக்கிறேனா அல்லது என்னுடைய இஷ்ட போக்கிலே நான் போய் கொண்டிருக்கிறேனா?
என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஹல்லேலூயா. நமக்கென்று ஒரு கோல் இருக்க வேண்டும். நம்ம எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியருக்கு பண்ற பத்திரிக்கை 3ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯ. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு நாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போன பிறகு நாம் எங்க போக போகிறோம்? பரலோகத்துக்கு போக போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும், நான் இந்த உலகத்தை விட்டு மறைந்து நான் பரலோகத்துக்கு போவேன்? சில பேருக்கு அதுலயும் சந்தேகம். இன்னொரு சந்தேகம். ஹல்லேலூயா. ஒருவேளை திடீர்னு ஆண்டவர் இப்போ இறங்கி வந்தார்னா எத்தனை பேர் அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும்? ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுது என்னுடைய குடியிருப்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமாக சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்பு, அதாவது கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சாட்சியாக வாழ்வதற்கான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நிச்சயமா சொல்லுங்க, நம்ம அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு பரலோகத்தை தான் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு சில பேருக்கு தெரியல நம்ம எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கோம், எனக்காக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு தெரியல. ஹல்லேலூயா. சாங்க இரண்டு விதமாக இன்னைக்கு மனிதர்கள் இந்த பூமியில பிரயாணித்துக் கொண்டிருக்காங்க. ஒண்ணு, இந்த உலகத்தை நோக்கி, அதாவது உலகத்தில் இருக்கிற காரியங்களை பின்பற்றி நடக்கிறார்கள். ஒரு சிலர் பரலோகத்தை நோக்கி நடக்கிறார்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணுமா, நம்முடைய தரிசனம் எல்லாமே பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். அதனால அந்த வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கண்ணங்கள் யாராவது ஓதி. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಲ್ಲಿಂದಲೇ ರಕ್ಷಕನಾಗಿ ಬರುವುದನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಎಲ್ಲಿಂದ ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಓದಿ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, ಇಲ್ಲ ಅದಕ್ಕಿಂತ ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ವಾಕ್ಯ. ಪರಲೋಕದಿಂದ ಅಂತಿದ್ಯಾ? ನಮ್ಮ ವಾಸಸ್ಥಾನ. ಓದಿ. ನಾವಾದರೂ ಪರಲೋಕ ಸಂಸ್ಥಾನದವರು. ನಾವಾದರೂ ಪರಲೋಕದ ಸಂಸ್ಥಾನದವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪಾಪ ಯಾರೇ ನೀಂಗಲು ನಾನು ಪರಲೋಕದ ಸಂಸ್ಥಾನದವರು, ನೀವು ನಾವು ಪರಲೋಕದ ಸಂಸ್ಥಾನದವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರನ್ನ ನೋಡಿ ಕೈ ಕೊಡಬೇಡಿ, ಹಂಗೆ ಬಾಯಿಂದ ಹೇಳಿ, ನಿಮ್ಮ ನಮ್ಮ ಸಂಸ್ಥಾನವು ಎಲ್ಲಿದೆ? பரலோகத்திலே. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்துதான் சொல்லுங்க கொஞ்சம். என்னுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. பாஸ்டர், என்னுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. நானும் பரலோகದ ಸಂಸ್ಥಾನದವನು. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு மரித்தால் எனக்காக வைத்திருக்கிறதான அந்த பரலோகத்தில் உன்னதமான சிம்மாசனம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம வீட்டுல உடைஞ்சு போன சேருங்க இருக்கலாம், அதுல உட்காருவோம். ஆனா பரலோகத்துல நமக்காக அலங்காரமாக தேவன் சிங்காரித்து வச்சிருக்காரு. சில வீட்டுக்கு நான் போவேன், நான் போய் திடீர்னு போட்டு இருக்கிற சேர்ல அப்படியே உட்காரு. அப்பா சொல்லுவேன், ஐயோ பாஸ்டர் அதுல உட்காந்துருக்காங்க, அது ஒடிஞ்சு போயிட்டு இருக்கு, அப்புறம் கவுந்துருவீங்க. எங்க வீட்டுல ஒரு சேர் இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. நான் உட்கார்ந்தேன், என் மேல ரெண்டு பேர் என் பசங்க இருக்காங்க, அப்படியே ஜோரா இப்படி உட்காந்து ரெண்டு சேரம் அப்படியே ரெண்டு கால் இப்படி ஓப்பன். உலகத்துல இருக்கிற சிம்மாசனம் அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கு என்ன இல்ல, அது ஸ்டெபிளா நிக்காது. சில நேரங்கள்ல நம்ம எந்த நேரத்துல வேணும்னாலும் கவுத்துரும். ஆனா பரலோகத்துல தேவன் நமக்காக வச்சிருக்குது, அது நிரந்தரமான, நம்மள கவுக்கவே போகாது. அதுவே கரங்களை தட்டுவோமா? உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துல ஜீவ புத்தகத்துல யாருடைய பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ
அவங்களுக்கு என்று தேவன் ஒரு சிம்மாசனத்தை வைத்திருக்கிறார். அந்த சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்து நம்ம எப்படி இருக்க போகிறோம்? நம்முடைய தேவாதி தேவனாகிய ராஜாதி ராஜாவாகிய தேவனை நம்ம முகமுகமாக நம்ம தரிசிக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கிறேன். போதாண்டவரே இந்த உலகத்துல வாழ்ந்தது. அல்லேலூயா. அந்த நாளுக்காக தான் நானும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, நமக்கென்று ஒரு தரிசனம் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுது தேவன் அப்போஸ்தலனான நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தல கிருத்தியங்கள் 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದೇವರು ಯಾವಾಗ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸಿದರೋ ಆವತ್ತಿನಿಂದ ಆತನ ದರ್ಶನವು ಏನಾಗಿತ್ತು? ಪರಲೋಕ 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 ಪರಲೋಕ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತನ ದರ್ಶನವೆಲ್ಲ ಪರಲೋಕವಾಗಿತ್ತು. ಇವತ್ತು ನಾವು ಯಾವ್ದನ್ನ ನೋಡಿ ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ಎಬ್ರಿಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. இவருக்கு எழுதினதான நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல நம்ம ஞானமா வாசிக்கும் போது, நிதானமா வாசிக்கும் போது, கண்ணெடுக்கும் போது ಅದನ್ನ ಆದ ಕಾರಣ ಇಷ್ಟು ಮಂದಿ ಸಾಕ್ಷಿಯವರು ವೇದ ಉಪಾಧಿಯಲ್ಲಿಯೂ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವುದರಿಂದ ನಮಗೆ ಅಭಯಿತವಾಗಿ ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಭಾರವನ್ನು ಹತ್ತಿಕೊಳ್ಳುವ ಪಾಪವನ್ನು ನಾವು ಸಹ ತೆಗೆದು ಬಿಟ್ಟು ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವವನು ಪೂರೈಸುವನು ಆಗಿರುವ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ನಮಗೆ ನೇಮಕವಾದ ಓಟವನ್ನು ಸ್ಥಿರಚಿತ್ತದಿಂದ ಓಡೋಣ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಮಗಾಗಿ ದೇವರು ಒಂದು ಓಟವನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಓಡಬೇಕಾಗಿರುವಂತಹ ಒಂದು ಓಟ ಇದೆ, ಒಂದು ಮಾರ್ಗ ಇದೆ. ನಾವು ಅದರಲ್ಲೇ ನಾವು ಓಡಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಅದರಲ್ಲೇ ನಾವು ಓಡಬೇಕು. ಇವತ್ತು ನಾವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡೋಣ. ನಾವು ದೇವರು ನಮಗಾಗಿ ನಿಯಮಿಸಿರುವಂತಹ ಆ ಮಾರ್ಗದಲ್ಲೇ ನಾವು ಓಡ್ತಾ ಇದ್ದೀವಾ? நமக்காக தேவன் எந்த ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கிறாரோ அந்த மார்க்கத்திலே தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய கோல் எங்க இருக்கு தெரியுமா? உலகம். நல்லா பணம் சம்பாதிக்கணும், நல்லா வேலை செய்யணும், திருமணம் செய்யணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், அவங்களை கரை சேர்க்கணும், அப்புறம் நல்ல ஒரு பெரிய பில்டிங்கை கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய கோல் இதுதான், உலக பிரகாரமான ஒரு கோல். ஹல்லேலூயா. உலகத்தை நோக்கி கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்காங்க. ஆனா இந்த வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அங்க முதல்ல நம்ம வாசிக்கும் போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்காங்க. முதலாவது நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது யாரு? திரளான சாட்சிகள். இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பேரை நாம் சூட்டிக் கொள்ளுகிறோம். ನಾವು ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ನಾಮಕರಣವನ್ನ ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ನಮ್ಮನ್ನ ಸುತ್ತಲೂ ಎಷ್ಟೋ ಜನರು ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಮನೆ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನರು ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮತ್ತೆ ನೋಡಿ, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நாம் என்ன செய்யணுமா? தள்ளிவிடணும். பிரியமானவர்களே, பாவம் என்று சொன்னால் விபச்சாரம் மாத்திரமல்ல, பொய் சொல்லுதல் மாத்திரமல்ல, திருடு கொள்ளை மாத்திரமல்ல, ಕಳ್ತನ ಮಾಡೋದು, ಜೂಜಾಡೋದು, ಕೊಲ್ಲೋದು, ದರೋಡೆ ಮಾಡೋದು, ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡೋದು, ಇದೆಲ್ಲ ಮಾತ್ರ ಪಾಪವಲ್ಲ. ನೀವು ಲೋಕದ ಮೇಲೆ ಆಸೆಗಳನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ನೀವು ಲೋಕದ ಕಡೆಯಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅದು ಕೂಡ ಪಾಪನೇ. ಯಾವಾಗ ನೀವು ದೇವರನ್ನ ನಿಲ್ಲಿಸುವಂತಹ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನೀವು ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿಲ್ಲಿಸ್ತಿರೋ ಅದು ಪಾಪವೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಅದಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் உங்களை அதற்காக தேவன் இந்த உலகத்தை நோக்கி பிரயாணிக்கிறதுக்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நான் ஒரு காலத்துல பாவத்தை செய்து கொண்டு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு வந்தவன். என்னுடைய நோக்கம் எல்லாம் நல்லா பணம் சம்பாதிக்கணும்,
நல்லா வந்து ஜாலியா வாழணும், எந்த ஒரு என்ன கவலை இருக்கக்கூடாது, பண குறைபாடு இருக்கக்கூடாது, நல்லா சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் முன்னால நல்லா ஒரு செல்வாக்கான வாழ்க்கையை வாழணும். அதுக்காக நான் நிறைய முயற்சிகள் எடுத்தேன். என்னுடைய சிந்தை எல்லாமே நான் நல்லா வசதியா வாழணும். ஆனா கர்த்தருடைய நோக்கம் அதல்ல. நான் என்னுடைய தரிசனத்தில் நான் ஓடும்போது எனக்கு எல்லாமே தோல்வியாக முடிந்தது. எத்தனையோ வேலைகளை செய்தேன். நான் பார்வெண்டிங் வேலை, கம்பி வேலை செஞ்ச 15 கிட்டத்தட்ட 11 வருஷம். நான் ஆரம்பத்துல போகும்போது எனக்கு 15 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வந்தது. ஆனாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எனக்கு வந்து சமாதானம் இல்லை. எத்தனையோ சில ஆபீஸுகள்ல வந்து நான் வேலை பண்ணேன். எத்தனையோ நான் செய்யாத வேலைகள் இல்லை, எத்தனையோ வேலைகள் செய்த, ஆனா எதுவுமே திருப்தி இல்லை. ஏன்னா என்னுடைய கோல் வந்து என்னன்னா, எப்படி இருக்கு, உலக பிரகாரமான கோல். அல்லேலூயா. சாதாரணமான மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படியேதான் என்னுடைய யோசனை. ಪ್ರಿಯಮಾನವರೇ, ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೆನೆಸ್ಕೋಬೇಕು. ಸಾಧಾರಣವಾದಂತಹ ಮಕ್ಕಳು ಅಂದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳು ಅವರ ಒಂದು ಚಿಂತನೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಚಿಂತನೆ ಇದ್ದರೆ ನೀವು ಕ್ರೈಸ್ತರಾಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನೀವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸೇರುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಅಲ್ಲಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ, ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯು ಆರ್ ದ ಸ್ಪೆಷಲ್ ಪೀಪಲ್ ಫಾರ್ ಗಾಡ್. ನೀವು ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ಒಂದು ಕೂಟವಾಗಿದ್ದೀರಾ. ನೀವು ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಲೋಕದಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಬೇರ್ಪಡಿಸಿ ನಿಮ್ಮನ್ನ ಸಪರೇಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ತನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲದ್ರೆ ನಿಮ್ಮ ಬದಲು ಎಷ್ಟೋ ಜನ ಇದ್ದಾರೆ, ದೇವರು ಅವ್ರನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಿರ್ಬೋದು. ಆದ್ರೆ ದೇವರು ಏನಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, எனக்காக ஆண்டவர் பிரத்யேகமாக உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு நீங்கள் தேவை. உங்களுக்கு என்று தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம வந்து ನೀತಿಮೊழிಗಳ ವಾಸ್ತವ ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಓದಿದೆವು. ದೇವ ದರ್ಶನ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ಜನರು ಅಂತ್ಯವನ್ನು ಮೀರುತ್ತಾರೆ. ಅಂತ್ಯ ಮೀರುತ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಏನರ್ಥ ಗೊತ್ತಾ, லிமிட்டை கிராஸ் பண்ணுகிறார்கள். இப்ப பாஸ்டர் வந்து எனக்கு வந்து பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு டைம், குறிப்பிட்ட டைம் கொடுக்கறாருன்னு வெச்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள தான் நான் முடிக்கணும். என்ன அந்த டைம் வந்து என்னுடைய மைண்ட்ல எப்பவுமே ஓடிட்டே இருக்கணும். half an hour நான் half an hour, 1 hour நான் 1 hour அது ஓடிட்டே இருக்கணும். நான் என் இஷ்டத்துக்கு நான் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருந்தேன்னா நான் என்ன பண்றேன், லிமிட்டை கிராஸ் பண்றேன். அதாவது என்னன்னா, அவருடைய வார்த்தையை வந்து நான் அவமதிக்கிறேன். பிரியமானவரே, புரியுதுங்களா எல்லாருக்கும் என்னுடைய தமிழ்? புரியுதா? ಅರ್ಥವಾಗುತ್ತಾ? ಅಪ್ಪ ಅದೇ போலதான் ನೋಡಿ, ಪಾಸ್ಟರ್ ಕೊಟ್ಟಂತ ಹೇಳಿದಂತ ಮಾತಿಗೆ ತಕ್ಕಾಗಿ ನಾನು ನಡೆದರೆ ಮಾತ್ರ ನಾನು ಅವರ ಮಾತಿಗೆ ಬೆಲೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಅರ್ಥ. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾನು ಅವರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಘನಪಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಅವ್ರಿಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿರುವಂತಹ ಗೌರವವನ್ನ, ಘನತೆಯನ್ನ ನಾನು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. ಅಂದ್ರೆ ಅವ್ರನ್ನ ನಾನು ಕೆಳಗಾಕಿ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನನ್ನನ್ನ ಮೇಲೆ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಏನಕ್ಕಾಗಿ கர்ந்திருக்காரோ, கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறாரோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரோ, அந்த தரிசனத்திலே நீங்க பிரயாணம் பண்ணாமல் போனால் நீங்கள் உங்களுடைய தேவனை, அதாவது உங்களை அழைத்த தேவனை, உங்களை தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்டவரை, உலகத்தின் காரியங்கள் என்று தேவனும் பிரித்தெடுத்த உங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் தேவனை அவமதிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் வரும்போது நல்லா தான் வரும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு 24 மணி நேரமும் ஜெபம். எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம ஜெபத்தோடு தான் செய்யணும். ಒಂದು ಚಿಕ್ಕ ಬಿಸಿನೆಸ್ ಮಾಡಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾಡೋದು, ದೇವರ ಆಲೋಚನೆಯನ್ನ ಕೇಳಿ ಮಾಡೋದು. ಒಂದು ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟುವುದಾಗಲಿ ದೇವರ ಆಲೋಚನೆಯನ್ನ ಕೇಳಬೇಕು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಅಪ್ಪ ಪಾಸ್ಟರ್ ಬರಬೇಕು, ಪಾಸ್ಟರ್ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ ನಾನು ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಹೋಗ್ತಾ 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 ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ, ಅಯ್ಯೋ ಪಾಸ್ಟರ್ ಬರೋದಕ್ಕೆ ಲೇಟ್ ಆಗುತ್ತೆ, ಅದರಿಂದ ಇದು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ಬಿಡ್ರಿ, ಆಮೇಲೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ ಪ್ರಾರ್ಥನೆ. ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் நம்மளை அழைத்திருக்கிற நோக்கம் வேற.
உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததான ஒரு நோக்கம், அது வேற. அந்த நோக்கத்துக்காக நீங்க எதிர்பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் அழைத்தார். எதற்காக அழைத்தார்? தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அழைத்தார். அந்த ஒரு அழைப்பிலே, அந்த ஒரு தரிசனத்திலே அவர் உறுதியாக நின்றார். அல்லேலூயா. அதனாலதான் அவரால இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் அவர் எழுதினதான நிருபங்கள் இல்லைன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது, ஒரு ஸ்வீட்னஸ் இருக்காது. புதிய ஏற்பாட்டுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு வந்திருக்காது. பிரியமானவர்களே, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறதான அத்தனை புஸ்தகங்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புஸ்தகங்கள் அதிகம். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுக்கு பவுலின் நிமித்தமாக தான் அதிகமாக இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு மதிப்பு வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் தன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதிலே அவர் ஒரு நோக்கமாக வைத்துக் கொண்டு அவர் பிரயாணம் செய்தார். தனக்கு முன்னே அவர் முன்பதாக வாழ்ந்ததான அந்த வாழ்க்கையெல்லாம் அவர் உதவி தள்ளிவிட்டார். நீங்க அதுதான் வசனம் சொல்லுது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட வேண்டும். முதலாவது நம்ம தள்ளிவிட வேண்டும். உன்னுடைய ஆசைகள், எனக்காக நான் வாழணும், என் குடும்பத்துக்காக நான் வாழணும், உன்னுடைய தனிப்பட்ட ஆசைகள் எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்பதான் நம்ம தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். அதனால்தான் கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக. அப்ப நம்முடைய தரிசனம் என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? நம்ம தரிசனம் ಏನಾಗಿ ಇರಬೇಕು? ಈಗಲೇ ನಾವು ಓದಿದ್ವಿ ಫಿಲಿಪ್ಪದವರಿಗೆ ಬಂದ ಪತ್ರಿಕೆ, ಅಷ್ಟು ಬೇಗ ಮರ್ತು ಬಿಟ್ರಾ? ಯಾವಾಗಲೂ ಪರಲೋಕವನ್ನ ನಾವು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ತಾ ಇರಬೇಕು. ನಾನು ಯಾರು? ಪರಲೋಕದ ಸಂಸ್ಥಾನದವನು ಎನ್ನುವುದನ್ನ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನ ಆ ರೀಲ್ ನ ಓಡಿಸ್ತಾ ಇರಬೇಕು. ನಾನು ಈ ಲೋಕದವನಲ್ಲ. அல்லேலூயா. உலகத்தார்கள் வேணும்னா சொல்லலாம், நான் வாழுகிறவர்கள் நல்லா ஜாலியா இருந்து வாழணும்ப்பா, என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. ಇವತ್ತು ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳೆಲ್ಲ ಅವರು ಆಡಂಬರವಾಗಿ, ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಶ್ರೀಮಂತಿಗೆ ಜೀವನವನ್ನ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಏನೋ ಶಾರ್ಟ್ ಕಟ್ ರೂಟ್ ಎಲ್ಲ ಹುಡುಕಿ ಇವತ್ತೇನಾಗಿದ್ದಾರೆ, ಪೊಲೀಸರ ಹತ್ರ ಸಿಕ್ಕಾಕೊಂಡು. ನಿಮ್ಗೆಲ್ಲ ಗೊತ್ತು, ಟಿವಿ ನ್ಯೂಸ್ ಎಲ್ಲ ನೋಡ್ತಿರಲ್ಲ ನೀವು. ತಾತ್ಕಾಲಿಕವಾದದನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ತನ್ನ ನಿತ್ಯವಾದಂತ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನ ಅವರು ಕೆಡಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. ஆண்டவே சொல்லிட்டா, இந்த வானமும் இந்த பூமி ஒரு நாள் என்ன ஆகும்? ஒளிந்து போகும். பிரியமானவர்களே, ஆனா நம்ம என்ன செய்து கொள்றோம்? அது ஒளிந்து போகிறது என்று தெரிந்திருந்தாலும் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲವೂ ಒಂದು ದಿನ ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ ಅಂತ ಗೊತ್ತಿದ್ರು ಕೂಡ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಅದನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಅದನ್ನ ನೋಡಿನೇ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಅವ್ರು ಒಂದು ಮನೆ ಕಟ್ಬಿಟ್ರು, ನಾನು ಅವ್ರ ಮನೆ ಎದುರುಗಡೆ ಒಂದು ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು. ನಾನು ಫಸ್ಟ್ ಇಲ್ಲಿ TC ಪಲ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದೆ. ಒಂದು ಚಿಕ್ಕ ಮನೆನೇ, ಒಂದು ಹಾಲ್, ಒಂದು ಕಿಚನ್. ಅಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ರು ಇದ್ರು ಬಾಡಿಗೆಗೆ. ಅವ್ರು ನನ್ನ ಹತ್ರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ನಮ್ಮ ಮನೆ ಎದುರುಗಡೆ ಒಬ್ರು ಒಂದು ದೊಡ್ಡ ಮನೆ ಕಟ್ತಾ ಇದ್ರು, ಒಂದು 4 ಫ್ಲೋರ್ ಮನೆ ಕಟ್ತಾ ಇದ್ರು. ಅವ ಈ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳ್ತಾರೆ, ಅಪ್ಪ ಬ್ರದರ್, ಜೀವನದಲ್ಲಿ ಈ ತರ ಒಂದು ಮನೆ ಕಟ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು ಬ್ರದರ್, ನನ್ನ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ ಏನೋ ಆರಾಮಾಗಿ ಬಾಡಿಗೆಗೆ ಬಿಟ್ಕೊಂಡು ನಾನು ದುಡಿಯೋದೇ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಅದನ್ನ ಇಟ್ಕೊಂಡೇ ನಾನು ಜೀವನ ಸಾಕ್ಬಿಡ್ತೀನಿ. ನಾನು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದೆ, ಏನ್ ಬ್ರದರ್ ಈ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇದು ಎಷ್ಟು ದಿನ ಇರುತ್ತೆ? ಈ ತಾತ್ಕಾಲಿಕವಾದದ್ದು. ಒಂದಿನ ಇದೇನಾಗುತ್ತೆ, ಒಂದು ಭೂಕಂಪ ಬಂದ್ರೆ ಸಾಕು இல்லீங்களா? ஒரே ஒரு பூகம்பம் வந்தா, இன்னைக்கு நீங்க பாருங்க, வெளிநாட்டுல ஒரு சின்ன பூகம்பம் வந்து எத்தனையோ பெரிய பெரிய கட்டிடங்கள் இடிந்து விழுகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஃப்ளட் வந்துச்சுன்னா போதும், அந்த அஸ்திவாரங்கள் எல்லாம் அப்படியே அழிந்து பில்டிங் அப்படியே எப்படி கட்டிருக்காங்க அப்படியே கவுந்து போகுது. இனி நம்ம அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய குடியிருப்பு எங்கப்பா இருக்கு? பரலோகத்துல இருக்கு. நீ அதை நோக்கி பிரயாணிக்கிறமே தவிர இந்த உலகத்தை நோக்கி பிரயாணிக்க கூடாது. அல்லேலூயா. இன்ஃபேக்ட் நமக்கு எல்லாமே தேவை இந்த உலகத்துல. நம்ம வாழும்போது பணம் நமக்கு தேவை, பொருள் தேவை, நம்ம வசிக்கிறதுக்கு நமக்கு வீடு தேவை. ஓகே, ஆனா நம்மளுடைய மைண்ட் எப்போது 24 மணி நேரம் அதையே யோசிக்க கூடாது. சில பேருக்கு படுக்கும் போது கூட நாளைக்கு நான் எப்படி சம்பாதிக்கலாம்,
என்னோட பிசினஸ் வந்து நான் எந்த அளவுக்கு நான் வந்து மேல கொண்டு போகலாம், எப்படி நான் வந்து கொண்டு போகலாம், எப்படி நான் வந்து சீக்கிரமா வந்து ஒரு நல்ல ஒரு பணக்காரனா வாழ முடியும். எல்லாமே தேவை பிரியமானவர்களே. நமக்கு பணம் தேவை, பொருள் தேவை, நமக்கு எல்லாமே தேவை. ஆனா நம்ம எப்ப கர்த்தரை முன்வைக்கிறோமோ, கர்த்தருடைய சித்தத்தை முன்ன வைக்கிறோமோ, எல்லாமே தேவன் நமக்கு என்ன பண்றானா கூடவே நமக்கு கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 23ஆம் சங்கீதம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லீங்களா? எல்லாருக்கும் தெரியும் மனப்பாடமா? அவர் என்ன சொல்றாரு? நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளவா நம்ம என்ன பண்ணுதா பின்தொடரும். ஹல்லேலூயா. நம்ம அவரை தேடும் போது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது, நம்ம பரலோகத்தை நோக்கி பிரயாணிக்கும் போது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்துட்டே வருவாரு. ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய சிந்தனை எங்க இருக்கணும்? பரலோகத்தை நோக்கி இருக்கணும். இல்லன்னா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய லிமிட்டை வந்து நீங்க கிராஸ் பண்றீங்க. தேவனை நீங்க தூரமா வச்சிடுறீங்க, உலகத்தை வந்து நீங்க சேர்த்துக் கொள்ளுகிறீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை வந்து ಅದಕ್ಕಾக நம்மளை வந்து ಅழைக்கல. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅದಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ. ನಾವು ಲೋಕವನ್ನ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಈ ಲೋಕವನ್ನೆಲ್ಲ ನೀವು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನ ನೀವು ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಂಡರೆ ನಿಮಗೆ ಏನು ಲಾಭ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಲೋಕವನ್ನೆಲ್ಲ ನಿಮಗೆ ಸ್ವಂತವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು, ನೀವು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರೆ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಆದ್ರೂ ಒಂದು ದಿನ ಅದೆಲ್ಲ ಅಲ್ದೋಗುತ್ತೆ. ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ಕೂಡ ಅಲ್ದೋಗ್ತೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದರಿಂದಲೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಪರಲೋಕವನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ರಿ. ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಎಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆ 12:1 ಮತ್ತೆ ಓದೋಣ ನಾವು. எபிரேயருக்கு எழுதின நிருபம் இப்ப வாசித்தது வந்து 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர், உன்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவரும். ஒரு நிமிஷம். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸುವಾತನು ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನ ಕೊನೆಗೊಳಿಸುವವನು. ஹல்லேலூயா. அவர்தான் உங்களுடைய விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர், விசுவாசத்தை ஓட்டத்தை ஆரம்பிக்கிறவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி என்ன செய்யணுமா? படிங்க. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட. நமக்கு பொறுமை என்பது ரொம்ப ಮುಖ್யம். ನಮಗೆ ತಾಳ್ಮೆ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೆಲವರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಬೇಡಿದ ತಕ್ಷಣ ದೇವರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ದೇವರ ಮೇಲೆ ಸಿಟ್ಟು. ಏನೋ ತಕ್ಷಣ ಪಾಸ್ಟರ್ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ, ಪಾಸ್ಟರ್ ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಇಷ್ಟೋ ದಿನ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನನಗೆ ದೇವರು ಇನ್ನೂ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ನನ್ಗೊಂದು ಬ್ರದರ್ ಗೊತ್ತು, ಅವ್ರು ಇವಾಗ ಬಂದು ಹೊರದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಸೌದಿಯಲ್ಲಿ. ಅವ್ರು ಇಲ್ಲಿರುವಾಗ ಅವಾಗ ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡೋರು. ಅವ್ರು ಯಾವಾಗಲೂ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾರೆ. ದೇವರು ಅವ್ರ ಪ್ರೇಯರ್ಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಟಕ್ಕನೆ ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. பிரதர், ஏன் பிரதர் தமிழ், ஏன் பிரதர் ஆண்டவர் வந்து எனக்கு பதிலே கொடுக்கல இன்னும். நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், என் கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நடக்குது, அவங்க ஆசைப்படுறதெல்லாம் நடக்குது, ஆனா எனக்கு மாத்திரம் இன்னும் எதுவுமே நடக்கலையே பிரதர். எனக்கு வாழ்க்கையே வெறுத்திருக்கிறது பிரதர். நான் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? நான் இவ்வளவு பிரேயர் பண்றேன், இவ்வளவு பைபிள் படிக்கிறேன், ஆனா எனக்கு பதில் கொடுக்கலையே. ನಾನು ಇಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, ಇಷ್ಟು ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮೊರೆ ಇಡ್ತೀನಿ, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರೆಲ್ಲ ಅವ್ರು ಕೇಳಿದಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಸಿಗುತ್ತದೆ. ಅವರೆಲ್ಲ ಹೊರದೇಶಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಅವ್ರು ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡಿ ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ದುಡಿತಾ ಇದ್ರೆ ಅವರೆಲ್ಲ ಅವ್ರು ಅನುಭವಿಸಬೇಕಾಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾರೆ. ಆದ್ರೆ ನನಗೆ ಮಾತ್ರ ಏನು ಸಂಭವಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ನಾನು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗೋದನ್ನ ನಾನು ಬಿಟ್ಬಿಡ್ತೀನಿ. ನಾನು ಇದುವರೆಗೂ ನಾನು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನನಗೆ ಏನು ಸುಖ ಇದೆ. ஹல்லேலூயா. அது தேவன் ಹೇಳ್ತಾರೆ, பொறுமையோட நீங்க ஓடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறவர்ல நீங்க பொறுமையோடு கூட இருக்கணும். ஏன்னா நீங்க நோக்கி பார்க்கிறது யார? அவரை. நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது அவருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்துல அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. அந்தந்த நேரத்துல அவர் வந்து கொடுப்பாரு. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல அவர் வந்து போன் எடுத்தாருன்னா 2 ஹவர் 3 ஹவர் காதுல வச்சு இருக்கே, காதெல்லாம் சூடாயிடும். அந்த போன் சூடாகி காதெல்லாம் சூடாகி போனதாப்பா சாமி. ஆனா என்ன பண்றது? நம்முடைய டியூட்டி. ஒருத்தர் வந்து சோர்ந்து போயிருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்?
அவங்களை பலப்படுத்தணும். ஹல்லேலூயா. நிறைய வசனங்களை சொல்லி 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 அவருக்கு பலப்படுத்தி ஒரு நாள் கர்த்தர் அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய ஜெபத்தின்படி இன்னைக்கு சவுதிக்கு கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப வந்து போன் பண்ண சொல்ற பாத்தீங்களா பிரதர், நீங்க பொறுமையோட இந்த கர்த்தர் இன்னைக்கு வந்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்றினாரா? இவர் அவர் என்ன தெரியுதா, ஆமா பிரதர் கர்த்தர் என் ஆசையை நிறைவேற்றிட்டாரு. அவர் சவுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பிரேயர் பண்ண வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. நாம் பொறுமையோட, ஆனா நம்முடைய கோல் என்ன இருக்கணும் தெரியுமா? நம்முடைய வேலை ஸ்தலம் இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பம் இருக்கக்கூடாது, நம்முடைய நோக்கம் எல்லாம் பரலோகம். ஹல்லேலூயா. ஏன்னா உனக்கு குடும்பத்தை கொடுத்தார், உனக்கு வேலையை கொடுத்தார், அதெல்லாம் கொடுத்த அவருக்கு அதை வந்து உன்னிடத்துல தக்க வைக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதை நம்ம கொடுக்க வேண்டியதான கனத்தை அவருக்கு நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக பரலோகத்திலே அவருக்கு பக்கத்துல நம்ம போய் ஒரு சிம்மாசனத்துல உட்காருவோம். ஹல்லேலூயா. எத்தனை ஒரு சந்தோஷ கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. தேவனை பாருங்க, எவ்வளவு பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த ஓய்வு நாளில நம்ம தேவனுடைய சமூகத்துல வந்து இங்க தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கோம், தேவனுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க பாருங்க, வெளியே எத்தனை பேர் இன்னும் ஓடிட்டே இருக்கிறாங்க உலகத்தை நோக்கி 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 நோக்கி. வேலை 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 வேலை. நான் ஆரம்பத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். பாஸ் எனக்கு வந்து சொல்லுவாரு, நீ என்னையா எப்ப பாரு சர்ச்சை போற, சண்டேஸ்ல வாயா. அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு, இன்னைக்கு கோடி கணக்குல இருக்கு. அவருக்கு சொல்றது, நீ வாயா வந்து ஆபீஸ் தர சாவி நான் உனக்கு கொடுக்குறேன், உட்காரு, இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணு, எல்லாத்தையும் வந்து நீ இது பண்ணு, உனக்கு நான் வந்து எல்லாம் கத்து கொடுக்குறேன், நீ நல்லா சம்பாரியா. பணம் தான் நமக்கு கடவுள், பணம் தான் நமக்கு கடவுள். இன்னைக்கு உனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணுமா, நீ வேலை செய்யணும், வேலை செஞ்சதான் உனக்கு 1000 ரூபாய். நீ அதனால சண்டே எல்லாம் போயிட்டு என்ன சும்மா போயிட்டு அங்க போய் டைம் பாஸ் பண்ற, வேஸ்ட் பண்ற டைம். நீங்க வந்து ஆபீஸ்ல உட்காரு, நான் பிசினஸ் பத்தி கத்து கொடுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். ஹல்லேலூயா. எனக்கு சர்ச் தான் வேணும். அவர் சொன்னாரு, நீ அப்படி செய்ய, உனக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், உனக்கு வீடு வாங்கி கொடுக்கிறேன், உனக்கு நிலம் வாங்கி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு என்னுடைய தேவன் தான் வேணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எப்ப தேவனை முன்ன வைத்து தேவனையே நோக்கி நம்ம ஓடுகிறோமோ அதுலதான் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நான் முடித்து பாஸ்டர் கிட்ட நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். யோவாನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 17ನೇ ಅಧ್ಯಾಯ. John chapter 17. நாலாவது வசனம், 4ನೇ வாக்கியம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிரியமானவர்களே, நீங்க நல்லா இங்க நோட் பண்ணிக்கோங்க. யார் இந்த வார்த்தையை சொல்றது? யாரை மாத்திரம் எழுத்தாத ஜோரா சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? பிதாவின் இடத்துல சொல்லுகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் அவருக்கு தெரியும். நான் எதற்காக வந்தேன்? இன்னைக்கு நம்ம வந்து எத்தனை வருஷமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? 30 வருஷம். ஒவ்வொருத்தருடைய வயசு வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டாம். ஆனா ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிறவங்க 30, 40, 50. நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம தேவனுக்காக நம்ம என்ன செய்து இருக்கிறோம்? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாராவது தேவன் வந்து நீ எனக்காக என்னப்பா செஞ்ச இந்த பூமியில, நான் உங்களுக்கு எத்தனையோ பொறுப்புகளை கொடுத்தேன், ಅದೆಲ್ಲವನ್ನೂ ನೀವು ನಿರ್ವಹಿಸಿನೀங்களா? ನಾನು ನಿಮಗೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂತಹ ಕೆಲಸಗಳನ್ನ, ಕೆಲವೊಂದು ಕರ್ತವ್ಯಗಳನ್ನ ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೆ, ಅದೆಲ್ಲವನ್ನ ನೀವು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮಾಡಿದಿರಾ ಅಂತ ನಿಮ್ಮನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಏನಿರುತ್ತೆ ಉತ್ತರ? ಎಷ್ಟು ಜನ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ಬೋದು, ದೇವರೇ
ನಾನು ನೀವು ನಮಗೆ ಏನು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ರೋ, ಏನ್ ಕರ್ತವ್ಯನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ರೋ ಅದನ್ನ ನಾನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದೀನಿ ಅಂತ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯವಾಗತ್ತಾ? சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்து ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? சொல்ல முடியுமா? கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஹalleluya. ನಾವು ನೋಡೋದು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ, ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. நான் சொல்றேன், நான் இன்னும் செய்து முடிக்கல, இன்னும் எவ்வளவு காரியம் பாக்கி இருக்கு. ஹalleluya. அதுக்காக தான் நான் வந்து ஜெபிச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இப்படி சித்தத்தை நான் நிறைவேற்றணும். எத்தனையோ பேர் வந்து என்ன கேட்பாங்க, நீ இத்தனை வருஷமா ஊழியம் பண்ணி ஏன் இன்னும் சர்ச் ஸ்டார்ட் பண்ணல? நான் பைபிள் காலேஜ் படிச்ச என்னுடைய பாஸ்டர் என்னுடைய டீச்சர் அவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏன் இன்னும் வந்து சர்ச் ஸ்டார்ட் பண்ணல? உன்னுடைய ஜூனியர் எல்லாரும் போய் சர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏன் நீ இன்னும் சர்ச் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிற? நான் சொன்னேன், ஆண்டவர் என்ன சர்ச் நடத்துறதுக்காக வந்து என்ன ஆண்டவர் அழைக்கல, எனக்குன்னு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். சில பாஸ்டர் வந்து திட்டுவாங்க, நீ என்ன புத்தி இல்லாம நீ வந்து வேலை பண்ற. ஒரு ஊழியக்காரனா ஒரு சர்ச் இருக்கணும், 4 விசுவாசி இருக்கணும், அப்பதான் ஊழியக்காரன். பிரியமானவர்களே, வெறும் சர்ச் நடத்துறது மாத்திரம் ஊழியங்கள் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. அவரவர்களுக்கு என்று தேவன் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். மனைவினா மனைவி வேலை மனைவி தான் செய்யணும், புருஷன் வேலை புருஷன் தான் செய்யணும். மனைவி வந்து நான் புருஷனா இருக்கிறேன், நீ வந்து மனைவியா இருந்தா முடியுமா? முடியாது. அப்ப மனைவி என்னென்ன ஸ்தானம் தேவன் அவங்களுக்கு என்ன பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க அது அவங்க தான் செய்ய முடியும். அப்படி செஞ்சாதான் அது ஒழுங்கு. கணவன் எதை செய்யணுமோ அதை அவங்க வந்து செஞ்சாதான் அது ஒரு ஒழுங்கு. அதுதான் கர்த்தருடைய சித்தம். இல்ல நான் வந்து இதான் செய்வேன் அதை தான் செய்வேனாக்கா அது வந்து ஒழுங்கு கெட்டது, அது தேவனை அவமதிக்கிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நான் வந்து எல்லார்கிட்டயா தான் சொல்லுவேன், பரவாயில்ல, ஏன்னா எனக்கு கர்த்தர். சில பேர் வந்து சொல்லுவாங்க, உனக்கு சர்ச் இருந்தா உனக்கு வந்து ரொட்டேஷன் ஆகும்பா, என்ன உனக்கு காணிக்க வரும், உனக்கு வந்து அப்படியே பைனான்சியலா வந்து உனக்கு கொஞ்சம் ரொட்டேஷன் ஆகும். பாஸ்டர் சொன்னார், இப்பதான் அவருடைய பிரச்சனை. அவரும் சர்ச்சை நடத்துறாரு. இது போல எத்தனையோ பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். சர்ச்சை வச்சுட்டா மாத்திரம் அதனால என்ன பண்ண முடியாது. நம்ம ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு பணக்காரனாக நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு செல்வாக்கா வாழ முடியாது. அவங்களுக்கு தெரியும் ஒரு சர்ச்சை நடத்துறது எவ்வளவு ஒரு கஷ்டம். ஒரு நாளைக்கு தெரியும் போன் கால் வரும், ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பிரச்சனை ஒவ்வொரு விதமாக இருக்கும். பாஸ்டருக்கு தெரியும், ஏன்னா நிறைய காரியங்களை ஃபேஸ் பண்ணாரு. இந்த போன் அட்டன் பண்ணி இந்த போன் இப்படி வச்ச உடனே இன்னொரு கால் வரும், அந்த கால்ல ஒரு பிரச்சனை, அதுக்கு ஆறுதல் சொல்லணும், அதுக்காக ஜெபிக்கணும். அவங்கள போய் ஒரு சந்திக்கணும். சில பேருக்கு பாஸ்டர் போய் வீட்டை சந்திக்கலன்னா கோவம் வந்துடும், நெக்ஸ்ட் வீக் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. எனக்கு ஒரு அம்மா வந்து அப்படிதான், ஒரு நாள் அவங்க வந்து வேற ஒரு சர்ச்சுக்கு போறான், பால் தங்க சர்ச்சுக்கு. ஆனா வாரத்துல ஒரு நாள் அவங்க வீட்டுல போய் பிரேயர் நடத்துவேன். ஒரு நாள் வந்து என்ன கூப்பிட்டாங்க, அவங்க வீட்டுல வந்து ஒரு கொஞ்சம் ஏதோ பைனான்சியலா கொஞ்சம் பிரச்சனை, வீட்டுல ஏதோ ஒரு சண்டை, என்ன கூப்பிட்டாங்க. நான் அப்போ வந்து வேற ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு போறதுக்காக நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். அந்த அம்மா போன் பண்ணிட்டு, பாஸ்டர் நீங்க உடனே வாங்க, நீங்க பிரதர் நீங்க உடனே வரணும், நீங்க இப்பவே வரணும், வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு. நான் என்ன பண்ண தெரியல, இப்ப பிரேயருக்கு ஒரு டைம் ஆயிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கிறேன். சரி உடனே அவங்க மருமகனுக்கு போன் பண்ண, அவரு சொன்னாரு, பாஸ்டர் நீங்க வந்து அதை பத்தி எல்லாம் நீங்க இது பண்ணாதீங்க, நான் ஆல்ரெடி எங்க அங்கிள் கிட்ட பேசியிருக்கேன், நாங்க அதை சால்வ் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு, நீங்க ஊழியத்தை பாருங்க. சரி நானும் என்ன பண்ணிட்டேன்னா சரி ஊழியத்துக்கு போயிட்டேன். சரி ஒரு 2 நாள் ஆச்சு, அப்புறம் சரி போன, அதுக்கப்புறமா எனக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போக முடியல. அப்புறம் 2 நாள் விட்டு சரி போய் விசிட் பண்ணி அவங்க போய் ஒரு பிரேயர் பண்ணிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம், எப்படி இருக்காங்க என்ன விசாரிச்சுட்டு வரலாம். போனா அந்த அம்மா கதவே திறக்க மாட்டேங்குது. அவங்க வந்து எப்பவுமே அவங்க ஹஸ்பண்ட வந்து அவங்க மேல வந்து கொஞ்சம் டவுட், அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சாவியை வந்து தலைமாட்டுக்கிட்டே வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு அப்படின்னு சொல்லி, அதனால அங்கேயே வச்சுட்டு இருப்பாங்க. நான் போறேன், போய் பெல் அடிச்சேன், யாருன்னு கேட்டாங்க, நான் தான் ஜாபேஸ் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உள்ளதே திட்டுது அந்த அம்மா, வாய்ப்பு வந்த மாதிரி, ஜாபேஸா எதுக்கு வந்த நீ, இருக்கிறோமா செத்துட்டோமான்னு பார்க்க வந்தியா, நாங்க கூடும் போது வரல, இப்போ வந்திருக்கியா, வராத போ. ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
பரவாயில்ல, ஓபன் பண்ணுங்க சிஸ்டர், நான் வரேன், என்னுடைய சூழ்நிலை நீங்க புரிஞ்சுக்கங்க. நீ வராத நீ போ. உடனே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஓபன் பண்ணிட்டு, பிரதர் ஏதோ பேஜார் பண்ணிக்காதீங்க, அவங்க அப்படிதான் கொஞ்சம் டென்ஷன். பாருங்க, சில நேரத்துல விசுவாசிங்க இப்படியே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு சில விசுவாசிங்க இருக்காங்க, நல்ல விசுவாசிங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பாஸ்டருடைய உள்ளத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சில பேருக்கு வந்தா பாஸ்டருங்க வந்து ஒரு வேலைக்காரன் மாதிரி, கூப்பிட்ட உடனே வரணும், கூப்பிட்ட உடனே போகணும், அந்த மாதிரி. அல்லேலூயா. பாருங்க, நம்ம அப்படி இல்லை. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் அதை நோக்கி பயணிங்க. பாஸ்டருக்கு என்ன ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரோ அதை அவர் செய்யறாரு. கர்த்தர் அவர் இடத்துல என்ன பேசுகிறாரோ அதை அவர் செய்யறாரு. நீங்க உங்களிடத்துல கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை நீங்க செய்யணும். அப்பதான் நீங்க வந்து தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நான் என்ன செய்யணுமோ கர்த்தர் அதை எனக்கு கரெக்டாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், நான் அதை செய்யணும். இல்ல ஆண்டவரே நான் இப்படி இல்ல. பேதுருக்கு வந்து ஆண்டவர் வந்து சொன்னாரு, பார்ப்பா இந்த ஊஞ்சல்ல வந்து என்ன இருக்கு, எல்லா விதமான 4 கால் பிராணிகள் எல்லாம் இருக்கு, இதெல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணு, அடிச்சு புசி. பேதுரு இப்ப எப்படி இருக்கிறாரு, மேல மாடியில போயிட்டு ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பசி. ஆண்டவர் சொல்றாரு, உன் பசிக்கு நான் வந்து என்ன கொடுத்திருக்கிறேன், ஆகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன், நீ அடிச்சு புசின்றாரு. ஆனா இவரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே இல்ல அசுத்தமானதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், புசிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நானே பரிசுத்தமாக்கி இருக்கிறேன், பாண்டி போய் அடிச்சு புசி. ஃபர்ஸ்ட் அது அசுத்தம் தான், ஆனா இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன், அதை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன், நீ அதை எடுத்து சாப்பிடு. பசியோட இருக்கிறாரு, ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கிறாரு, ஆனா சாப்பிட மாட்டேன்றாரு. ஆண்டவருக்கே வந்து என்ன பண்றாரு, அவர் புத்தி சொல்றாரு, ஆண்டவரே அசுத்தமானதை நான் புசிக்க மாட்டேன், ஆனா ஆண்டவர் சொல்றாரு இது பரிசுத்தம் ஆயிடுச்சுப்பான். சில பேருக்கு பசி இருக்கும், 3 நாள் அல்ல 1 வாரம் இருக்கும், ஆனா அந்த நேரத்துல கஞ்சி எடுத்துனது முன்னாடி வைங்க தொட மாட்டாங்க. பசியோட இருப்பாங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிடணும் போல இருக்கும், ஆனாலும் அந்த நேரத்துல நீங்க கஞ்சி எடுத்துனது வைங்க, அப்போட வீட்டுல சண்டை போடுவாங்க. இன்னைக்கும் இந்த கஞ்சி தானா, இல்ல யாராவது ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு கஞ்சி கொடுத்தாங்கன்னா இந்த கஞ்சியை வந்து கொடுக்குறாங்க, பழைய கஞ்சி, அது தொட மாட்டாங்க. அதுலயே அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன வரட்டு கௌரவம். அல்லேலூயா. பேதுரு அதான், ஆண்டவரே ஆண்டவர் சொல்ற நான் பரிசுத்தமாக்கிட்டப்பா, நீ எடுத்து சாப்பிடு, ஒன்னும் ஆகாது. ஆனா இவர் சொல்றாரு அது இன்னும் தீட்டா இருக்கு. அல்லேலூயா. அப்படி அல்ல, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை நம்ம விடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அவருக்கே நம்ம அட்வைஸ் பண்ண போனா நம்ம என்ன பண்றோம், அவரை அவமதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் கொடுத்த வேலையை நம்ம விட்டுட்டு நமக்கு தோணுகிறதான வேலையை நம்ம செய்தோம்னா நம்ம என்ன பண்ணுகிறோம், அவரை அவமதிக்கிறோம். உன்னை அழைத்த தேவனை ಅವಮதிக்கிறீர்கள், ನಿನ್ನನ್ನು ಕರೆದಾತನನ್ನು ನೀನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ಯಾ, ಘನಹೀನ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ಯಾ. ನಿನ್ನನ್ನು ಯಾವ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕರೆದರೋ ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ನೀನು ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ನೀನು ನಡೆಯುವುದಾದ್ರೆ ನಿನ್ನ ದೇವರನ್ನ ನೀನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ಯಾ, ದೂಷಿಸ್ತಾ ಇದ್ಯಾ. நீங்க தேவருக்காக துடித்தா இல்ல. ಪ್ರೀತಿಯ தேவர மக்களே, நீங்க ஆண்டவருக்காக நீங்க அப்படி போனீங்கன்னா, நீங்க ஆண்டவருக்காக நீங்க வந்து உழைக்கவில்லை. நீங்க வந்து அப்ப போய் நீங்க எங்கேயுமே சொல்ல முடியாது நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்காக உழைக்கிறவன் என்று எங்கேயுமே நம்ம வந்து தைரியமா சாட்சி சொல்ல முடியாது. கர்த்தர் கேட்பாரு. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து, நான் இப்பதான் சொன்னேன் எல்லாரும் 50 வயசு 40 வயசு 60 வயசு, ஆனா ஆண்டவர் வெறும் 33 வருஷம் தான் இந்த உலகத்துல வாழ்ந்தார். பிரியமானவர்களே, ஆனா அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் பிதாவை நோக்கி நோக்கி அவருடைய சித்தத்தையே நோக்கி அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார், ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சித்தத்தை ஏற்று தெரிந்து கொண்டு அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದೊಂದು ದಿನವೇ ದೇವರೇ ನಾನು ಇವತ್ತು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅದಕ್ಕಾಗಿನೇ ಇಲ್ಲಿ ದೇವರು ಧೈರ್ಯವಾಗಿ ತಂದೆಯಾದ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀವು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದೀನಿ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. ಓದಿ ಆ 4ನೇ ವಾಕ್ಯ. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வந்து தேவனை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் மூலமாக இன்னைக்கு தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கு? நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
தேவன் கொடுத்த தரிசனத்தை தான் நம்ம போயிட்டு கொண்டு இருக்கிறோமா? உண்மையிலேயே அவருக்கு மகிமை கொண்டு வருகிறதான காரியத்தை தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் தைரியமா சொல்லுகிறார், தேவனே நான் இந்த பூமியில உம்மை நான் மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினேன்? நீ கொடுத்த காரியங்களை நான் செய்து முடித்த ஒரு நாளும் அவர் தனக்காக வாழவில்லை. இந்த பூமியில 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. 3 வருஷம் அந்த ஊழியத்துல அவர் ஒரு நாளும் தனக்காக அவர் ஊழியத்தை செய்து கொள்ளவில்லை. தனக்காக தன்னுடைய சுய பிரயோஜனத்துக்காக அவர் ஊழியம் செய்யவில்லை. எங்கே சாப்பாட்டுக்காக அவர் போய் உட்காரவில்லை. துணிமணிக்காக போய் உட்காரவில்லை. ஒவ்வொரு நாளும் அவருக்கு பசி தாகம் ஆத்துமாக்களின் மேல, ஏன்னா பரலோகத்தின் தேவன் அதை தான் விரும்புகிறார். ஒரு ஆத்துமா அழிந்து போகிறது அவருக்கு சித்தம் இல்ல. பாஸ்டர் கடந்த வாரங்கள் எல்லாம் சில வாரங்களாக அதுதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதாவது தேவனுக்காக சாட்சியா வாழுகிறவங்களுக்கு துன்பங்கள் வரும். அதன் மத்தியில நாம் சாட்சியாக வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவன் சொன்னாரு, நீங்க எதை எனக்கு செய்யும்படி எனக்கு நீங்க ஒப்புவித்தீங்களோ அந்த காரியத்தை நான் செய்து முடித்தேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம வாழுகிற எல்லா நாளும் நம்முடைய தரிசனம் எல்லாம் பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம எபிரேயர் 12 நம்ம வாசித்தது போல எல்லா காரியங்களும், அதாவது இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம உதறி தள்ளிவிட்டு இயேசுவையே நோக்கி ನಮಗೆಂದು ನಿಯಮಿತಿರುವ ಓಟದಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ನಿಯಮಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಆ ಓಟದಲ್ಲಿ ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಓಡಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಾದರೆ ದೇವರ ನಾಮ ನಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಹಿಮೆ ಪಡುತ್ತದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇವತ್ತು ಒಂದು ವೇಳೆ ಆತನು ಮಧ್ಯ ಆಕಾಶದಲ್ಲಿ ಬರುವುದಾದ್ರೆ ನಾವು ಆತನಿಗೆ ಎದುರುಗೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ನಾವು ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿನ ಉನ್ನತವಾದ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಇಲ್ಲವಾದರೆ ನಾವು ಕೂಡ ಲೋಕದಲ್ಲಿ ವೇಷ ಧರಿಸಿಕೊಂಡು ತಿರುಗಾಡುತ್ತಿರುವಂತ ನಾನು ದೇವರ ಮಕ್ಕಳು, ನಾನು ಕ್ರೈಸ್ತನಂತ ಹೆಸರಿಟ್ಟುಕೊಂಡು ತಿರುಗಾಡುವಂತ ಎಷ್ಟೋ ಜನರಿದ್ದಾರೆ. ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಬರುವಾಗ ನೀನ್ ಯಾರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅನ್ನುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ನಾವು ಇರ್ತೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ, ನಾನು ದೇವರ ಮಗನಾಗಿರ್ಬೇಕಾ, ದೇವರ ನಾಮ ನನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮಹಿಮೆ ಪಡಬೇಕಾ, ಅಥವಾ ದೇವರು ನನ್ನನ್ನು ದೂಷಿಸುವಂತ ಮಗನಾಗಿ ನಾನು ಇರಬೇಕಾ ಎನ್ನುವುದಾಗಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ.